ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம். இந்த யூடியூப் சேனலில் விவிலிய வகுப்புகள் மற்றும் அருமையான மறையுரைகள், மிகவும் சிறப்பாக ஞாயிறு மறையுரைகள் இடம்பெறுகின்றன. வருங்காலத்தில் மேலும் பல நிகழ்ச்சிகளை இதில் இணைக்க திட்டமிட்டுள்ளோம். ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். நாம் இன்று திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறாகிய இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்னும் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அந்த ஞாயிறுக்குரிய வாசகங்களை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். இன்றைய ஞாயிறுக்குரிய வாசகங்கள்: முதல் வாசகம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள். நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33 முதல் 37 முடிய உள்ள வசனங்கள். முதலாவதாக நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 18:33 தொடக்கம். அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்கவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறை இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்று பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அக்காலத்தில் நாடுகளில் மன்னராட்சி இருந்தது. அரசர்கள் நாட்டை அரசாண்டார்கள். எல்கைகளை பிடித்து தங்கள் நாடுகளை விரிவுபடுத்தினார்கள். மட்டுமல்ல, மக்களுக்கு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்கினார்கள். மக்களுக்கு தேவையானவற்றையும் அவர்கள் செய்தார்கள். சில நேரங்களில் இந்த அரசர்களை குறித்து பெருமையாகவும் பார்க்கிறோம். மாதம் மும்மாறி பொழிந்தது, நல்லாட்சி அரசர்கள் தந்தார்கள் என்று நாம் அறிகின்றோம். அது ஒரு புறத்தில் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு அத்தகைய ஆட்சி முறைகள் மாறிவிட்டன. சர்வாதிகார ஆட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் உலகத்தின் சில இடங்களிலே சர்வாதிகார ஆட்சிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆட்சி முறைகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்து புரட்சிகள், போராட்டங்கள் செய்து இந்த ஆட்சி முறை வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த எதிர்ப்புகளையும் நாம் கவனிக்கின்றோம். உலகத்தில் அப்படித்தான் அரசுகள் வீழ்ந்திருக்கின்றன, ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கின்றன, சர்வாதிகாரம் அழிந்திருக்கிறது. நாட்டிலே மக்களாட்சி என சொல்லப்படுகிற ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கு சிறந்த ஆட்சி முறை எது என்று கேட்டால் அது ஜனநாயக ஆட்சி முறை என்றுதான் சொல்லுகிறார்கள். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களாட்சி, அதுதான் நல்ல ஆட்சி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையான ஜனநாயகம் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஜனநாயகத்திலும் எல்லாருடைய குரலும் கேட்கப்பட வேண்டும், எல்லாருடைய குரலும் அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற குரல் அதிகமாக ஒலிக்கிறது. இப்ப நம்ம நாட்டு ஜனநாயகத்திற்கும் மேலை நாட்டு ஜனநாயகத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னா, இங்க சிம்பிள் மெஜாரிட்டியில ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக 100 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். அதில் 4 பேர் அங்கே போட்டி போடுகிறார்கள். ஒருவருக்கு 26 விழுக்காடு கிடைக்கிறது, இன்னொருக்கு 25 விழுக்காடு கிடைக்கிறது, இன்னொருவருக்கு 25 விழுக்காடு கிடைக்கிறது,
இன்னொருவருக்கு 24 விழுக்காடு கிடைக்கிறது என வைத்துக் கொள்வோம். இதில் 26 விழுக்காடு எடுத்தவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார். ஆனால் யதார்த்தம் உண்மை என்ன தெரியுமா? 74 விழுக்காட்டினர் இவரை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டி என சொல்லுகின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த 26 விழுக்காடு எடுத்தவர் அரசில் ஆட்சியை அவர் தக்க வைத்துக் கொள்கிறார், பொறுப்படுத்திக் கொள்கிறார், மக்களை ஆளுகை செய்கிறார். இது எவ்வாறு சாமானிய மக்களுடைய குரலை பிரதிபலிக்கும், எல்லாருக்குமான ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருக்கும் என்கிற கேள்வி எழுகிறது. இது அவ்வளவு சரி அல்ல என்பது நமக்கு தெரிகிறது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஒரு ஸ்திரமான நிலையான ஒரு ஆட்சி வேண்டும் என்பதற்காக இந்த வழிமுறையை இங்கே பின்பற்றுகிறோம். மேலை நாடுகளில் இந்த 26 விழுக்காடு எடுத்தவர் மற்றவர்களை விட அதிகமாக எடுத்திருக்கிற காரணத்தினால் அவர் வெற்றி பெற்றவர் என கருதப்பட்டாலும், இந்த 25 விழுக்காடு 24 விழுக்காடு பெற்றவர்களுடைய பிரதிநிதிகளும் அவர்கள் பாராளுமன்றத்திலே இடம்பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பெற்ற விழுக்காட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு உறுப்பினர்கள் வழங்கப்படும். அப்படியானால் ஆட்சி செய்கிற பொழுது இந்த 26 விழுக்காடு மட்டுமே எடுத்தவர் எல்லா சட்டத்திட்டங்களையும் வகுத்து ஆட்சி செலுத்திவிட முடியாது. இந்த மற்றவர்களிடத்திலும் கலந்துரையாடி பொதுவான திட்டங்களை, அடிப்படையான ஒரு புரிதல் வைத்துக்கொண்டு பொதுவான திட்டங்களை எல்லாருக்குமாக கொண்டு வர முடியும். அது ஒரு வகையான ஜனநாயக ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சிகள் நிலைத்திருப்பதில்லை. எதிரிகளை காலை வாருவதும் எதிரிகள் குரலுக்கு செவிமடுக்காமல் அவர்களை அடக்குவதுமாக பல இடங்கள் நடைபெறுகின்றன. ஆகவே ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சி எது என்று நாம் இன்னும் சரியாக வரையறுக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வருகிறவர்கள் பெரும்பாலும் இந்த கார்ப்பரேட் பாடிஸ் எனப்படுகின்ற இந்த மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு இடத்திலே ஒரு மின்சாரம் தேவைப்படுகிறது என்றால் அதற்கு 100 கோடி செலவிடுகிறார்கள். அந்த கிராமங்கள் ஒளி பெறும், கிராமங்கள் வளம் பெறும் என்று வெற்று பேச்சு சொல்லிக் கொள்வார்கள். நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த 100 கோடி செலவிட்டதிலே ஒரு 80 கோடி அங்கு வந்திருக்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு, ஒரு தொழில் நிறுவனத்திற்கு அது போய் சேர்ந்திருக்கும். ஆகவே அதில் பயன்பெறுகிறவர்கள் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள். அவர்களிடமிருந்து அரசியல் கட்சிகள் தங்களுக்கான ஆதாயத்தை, தனிநபர்கள் தங்களுக்கான மற்ற கையூட்டை அவர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆகவே ஒரு முழுமையான மக்களாட்சி என்பது இங்கே மலரவில்லை. ஆல்வின் டாஃப்லர் எனப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த சமூகவியலாளர், தேர்டு வேவ், ஃபியூச்சர் ஷாக் போன்ற நூல்களை எழுதியவர். அவர் சொல்லுகிறார், காலம் மாறுகிறது. 2020களுக்கு பிற்பாடு இந்த மக்களாட்சி என்பதெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் பாடிஸ், அவைகள்தான் இந்த நாட்டை அரசாட்சி செய்யும். அவர்கள்தான் சட்டங்கள் வகுப்பார்கள், அவர்கள்தான் திட்டங்கள் தீட்டுவார்கள். ஏழை எளியவர்கள் மிகவும் அதிகமாகவே பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் 1990களிலேயே முன்குறித்தார். அத்தகைய ஒரு நிலைதான் இன்றைக்கு உலகமெங்கும் இயங்குவதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்களை ஆட்சி செய்கிற ஒரு நல்லாட்சி எது என்கிற தேடல் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நாம் ஒரு மனதில் வைத்துக் கொள்வோம். இங்கே வல்லரசு இருக்கிறது, வளர்ந்து வரும் அரசுகள், நாடுகள் இருக்கின்றன, எளிய நாடுகள் இருக்கின்றன. இந்த உலகம் ஒரு சிறிய பூப்பந்து. இந்த பூமியிலே மனிதர்கள் வாழுகிறோம். ஆனால் இங்கு தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தங்களுடைய படைப்பாற்றலையும் எதில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆயுதங்கள் தயாரிப்பதில், மக்களை அழிப்பதில், அடுத்த நாட்டை அடக்குவதில் அவர்கள் ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் இருக்கிற ஆயுதங்களை நீங்கள் வைத்து இந்த பூமியை 3000 தடவைகளுக்கு மேலாக அழித்து போட்டு விடலாம் என்று ஒரு ஆய்வு நமக்கு சொல்லித் தருகிறது. இங்கே நாடுகளுக்கு எதிராக நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் மற்ற நாடுகள் இங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை போல குர்திஸ் எனப்படுகிற இந்த ஒடுக்கப்படுகிற இன மக்கள் தங்களுடைய நாட்டுக்காக, தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா, உக்ரைன் நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை போன்று ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளாக இருக்கட்டும், நிறைய சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நல்லாட்சி எந்த நாட்டில் நடைபெறுகிறது என்கிற கேள்வி
நம்மை வியப்புக்கு உள்ளாக்குகிறது. ஒரு சிறந்த ஆட்சியை இங்கே தர முடியவில்லை. ஆனாலும் மன்னர் ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே சில நல்லவைகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதால் மன்னராட்சி மலர வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் காலத்திலும் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அன்றைக்கு ரோமை பேரரசுக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். சிற்றரசர்களாக இருந்த இந்த பெரிய ஏரோது, அவருடைய பிள்ளைகள் போன்றவர்களும் மக்களை அடிமைப்படுத்தி அவரிடமிருந்து வரி வசூலித்து அதில் கொஞ்சத்தை ரோமை பேரரசு கட்டி கொண்டு தங்கள் வாழ்விடங்களை அவர்கள் பெரிதாக்கி கொண்டு அவர்கள் வசதியாக மக்களை கசக்கி பிழிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த அடிமை நிலை மாற வேண்டும் என்கிற ஏக்கம், என்கிற எதிர்பார்ப்பு யூத மக்களிடத்திலே அன்றைக்கு நிலவி வந்தது. நாம் என்றைக்கு இந்த ரோமை பேரரசிலிருந்தும் இந்த சிற்றரசர்களிடமிருந்தும் விடுதலை பெறுவோம் என்று அவர்கள் எதிர்பார்த்து அதற்காக முனைந்தார்கள். சாமானிய மக்கள் வானத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மந்திர தந்திரத்தால் கீழே குதித்து திடீரென்று இந்த நிலைமைகளை மாற்றி நமக்கு நல்லாட்சி தந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். மயிலை மயிலை இறகு போடு என்றால் இறகா போடும், போடாது. ஆகவே நாம் இந்த அந்நிய அதிகாரம் செலுத்துகிற அடிமைப்படுத்துகிற ஆட்சிகளுக்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீவிரவாதிகள், சிக்காரி எனப்படுகின்ற தீவிரவாதிகள் யூத சமுதாயத்தில் தோன்றி ரோமை பேரரசுக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்நியர்களை, இராணுவ வீரர்களை, இந்த ரோமையர்களை காணுகிற இடத்திலே வெட்டி குவித்து கொண்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களை அடக்குகிற, ஒடுக்குகிற, அவர்களை அழிக்கிற வேலையிலே ரோமை பேரரசும் முனைப்பாக இறங்கி கொண்டிருந்தது. மற்ற சமயவாதிகள், ஐயோ நாம் பாவம் செய்து விட்டோம், அதனால் தான் இப்படி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய இரக்கம், கடாட்சம், கடவுளுடைய கருணை கண் நம் மீது பட வேண்டும். அப்படி கடவுள் நம் மீது இரக்கம் கொள்ளுகிற பொழுது நாம் உண்மையிலேயே இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்று விடுவோம். ஆகவே சட்டங்களின்படி வாழ்வோம், ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவோம், நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி கொண்டே இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரா, இந்த ஆட்சியை மாற்றாமல் இருப்பாரா என்று அவர்கள் சொன்னார்கள். அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த ஏக்கமும் நல்லாட்சி தந்த பேரரசர் தாவீது, பேரரசர் சாலமோன் போன்றவர்களுடைய அந்த பொற்காலத்தை இதயத்தில் வைத்துக்கொண்டு பேசுவதாக இருந்தது. மேலும் அண்மை காலத்தில் ஓரளவு தன்னாட்சி தந்த மக்கபேயர்களை மனதில் வைத்து அப்படிப்பட்ட ஒரு யூத ஆட்சி மலராதா, நாம் நமக்கு நாமே இங்கே ஆட்சி செலுத்த மாட்டோமா என்கிற ஏக்கத்தில் இருந்தது. இந்த பின்னணியில் நிறைய தலைவர்கள் தோன்றி நல்லாட்சியை தருவதாக மக்கள் மத்தியிலே வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ரோமை பேரரசு இவ்வாறு யார் யாரெல்லாம் அரசராக, தலைவராக ஆட்சி செலுத்த எழும்புகிறார்களோ அவர்களை அடக்கி கொண்டே இருந்தது. இயேசுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம், 3 ஞானிகள் பெரிய ஏரோதுவை தேடி போயிருப்பார்கள். யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு கேள்வியை கேட்பார்கள். அப்பொழுது அங்கு எருசலேம் அப்படியே நிலை குலைந்து போயிற்று, நடுநடுங்கிற்று. அவர்கள், என்ன நம்முடைய அரசனுக்கு எதிராக இன்னொரு அரசன் எங்கோ பிறந்திருக்கிறானா, அரச மாளிகையிலே, அரச குடும்பத்திலே இங்கே குழந்தை ஒன்றும் பிறக்கவில்லையே, அப்படியானால் புரட்சியாளன் தோன்றிவிட்டானா என்று சொல்லி அவர்கள் அங்கே கலங்குகிறார்கள். ஆகவே நயவஞ்சகமாக, நீங்கள் போய் அவரை பார்த்துவிட்டு பிறகு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று பெரிய ஏரோது சொல்லுகிறான். அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த 3 ஞானிகள் பெத்லகேமுக்கு வந்து குழந்தை இயேசுவை அவர்கள் ஆராதித்து வணங்கிவிட்டு வேறு வழியாக போய்விடுகிறார்கள். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பெரிய ஏரோதுடைய கூட்டாளிகளும் ஒரு பெரிய சதி செய்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய அரசுக்கு எதிராக இன்னொரு அரசர் தோன்றிவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டி அவர்கள் பெத்லகேமிலும் பெத்லகேமை சுற்றிலும் இருந்த ஊர்களில் அத்தனை 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்றளித்து விட்டார்கள். என்ன கொடுமை பாருங்கள்! தனக்கு எதிராக இன்னொரு அரசு தோன்றிவிடக் கூடாது என்று ரோமை பேரரசு மட்டுமல்ல, இந்த சிற்றரசர்களும் மிகுந்த கவனமாக முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுகிற ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் நற்செய்தி நூலில் அறிகிறோம். இவற்றையெல்லாம் கடந்து ஒரு ஹீரோவாக, ஒரு தலைவராக இயேசு உருவானார். 30 ஆண்டுகள் மௌனமாய், 30 ஆண்டுகள் அமைதியாய், 30 ஆண்டுகள் அடக்கமாய் அவர் நாசரேத்தில் தன்னை வெளிப்படுத்தாது வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் தான் பொது வாழ்க்கை பணிக்கு இயேசு வருகிறார். அவ்வாறு இயேசு பொது வாழ்க்கை பணிக்கு வருகிற பொழுது இயேசுடைய வாழ்வில் புதுமைகள் நிகழ்கின்றன.
இயேசுடைய போதனைகள் இறைவார்த்தையின் ஒளியில் இருக்கின்றன, பழைய ஏற்பாட்டு வாக்குறுதியின் ஒளியில் இருக்கின்றன. ஆகவே மக்கள் இறைவாக்குகள் நிறைவேறுவதையும் கடவுள் இறங்கி வந்துவிட்டதையும் பார்க்கிறார்கள். ஆகவேதான் பசியாறுகிறார்கள், மனதிற்கு நிறைவு பிறக்கிறது. ஆகவேதான் 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவர் பலிக்கிய அந்த இடத்திலே அவர்கள் அவரை அரசராக்க பார்த்தார்கள். ஒலிவ கிளைகள் செய்து அவருடைய தலையிலே மகுடத்தை சூட்ட பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து அகன்று போய்விட்டார். ஏனென்றால் அவர் இவர்கள் எதிர்பார்க்கிற இந்த ஒரு யூத அரசை, எல்கையை பிடித்து அரசாளுகிற அரசை, எதிரிகளை வீழ்த்தி வலுவான ஒரு அரசை அவர் நிறுவ வரவில்லை. அவர் நிறுவ வந்தது வேறொரு வகையான ஆட்சி. ஆனால் இந்த கருத்தினை சீடர்களோ உடனிருக்கிற திருத்தூதர்களோ இயேசுவை பின்பற்றுகிற பயனாளிகளோ அல்லது பொதுமக்களோ புரிந்து கொள்ளவே இல்லை. இயேசுடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது, அவருக்கு பின்னால் திரளுகிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது, இயேசு பெரிய தலைவராக, இயேசு ஒரு மாற்று அரசராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைத்தார்கள். ஆகவே இயேசுவுக்கு எதிரிகள் நிறைய கிளம்பி அங்கே வந்தார்கள். குருக்கள், தலைமை குருக்கள். ஏனென்றால் இவர் சமய போதனையை கேள்விக்கு உள்ளாக்குகிறார். அவருடைய சமய வழிபாடுகளை அவர் கேள்விக்கு உள்ளாக்குகிறார். அவர்களுடைய பித்தலாட்டம், வெளிவேடத்தனம், பொய் காரியங்களை அவர் தோலுரித்து காட்டுகிறார். ஆகவே அவர்களுக்கு இவரை பொறுக்க முடியவில்லை. எப்படியாகிலும் இவரை போட்டு தள்ளிவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே இயேசு இப்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வந்திருக்கிறார். யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை இந்த நீதிமன்றத்திலே பிலாத்துவினுடைய அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்பொழுது இந்த அரசு பற்றிய ஒரு தெளிவான உரையாடல் நடைபெறுவதுதான் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. இந்த நற்செய்தி நமக்கு பல தெளிவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. உலகத்தின் பிரகாரமான அந்த அரசா, இல்லை என்றால் இயேசு கொண்டு வந்திருக்கிற புதிய வகையான அரசா? அதான் மிகவும் முக்கியம். இதை நாம் புரிந்து கொண்டால்தான் இயேசு எப்படி அனைத்துலகின் அரசர் என்பதனை நாம் நன்றாக கற்றுக்கொள்வோம். இங்கே பிலாத்து இயேசுவிடத்திலே கேட்கிறான், நீ யூதரின் அரசனா? இயேசு அந்த கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கிறார். இதை நீராக சொல்லுகிறீரா, இல்லை வேறு யாரும் சொல்ல சொல்லி அவர்களுடைய வார்த்தையை கடன் வாங்கி நீர் சொல்லுகிறீரா? அப்பொழுது பிலாத்து மீண்டும் பதில் சொல்லுகிறார், நான் என்ன யூதனா? உன்னை என்னிடத்திலே கையளித்தது என்னுடைய படை வீரர்களா? இல்லவே, உன்னுடைய தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடத்தில் கையளித்தார்கள். ஏன் நீ அதற்கு ஒப்புக்கொண்டாய்? நீ என்ன செய்தாய் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு மறுமொழியாக சொல்லுகிற அந்த பதில் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இதுதான் இயேசுவினுடைய அரசாட்சி. எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிவிடுகிறார். உலக பிரகாரமாக ஒரு சர்வாதிகாரியாகவோ அல்லது ஒரு ஜனநாயகவாதியாகவோ அல்லது ஒரு பொதுவாதியாகவோ இயேசு இடங்களை பிடித்து அரசாட வரவில்லை. எனது அரசு இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல, அது உலக பிரகாரமானது. எனது ஆட்சி இவ்வுலகு போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்காதபடி என்னுடைய வீரர்கள், காவலர்கள், என்னுடைய படை வீரர்கள் போராடி இருப்பார்கள் அல்லவா? அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அப்படியானால் இயேசு படைத்திரளை திரட்டி இருக்க வேண்டும். எதிரிகள் யார் என்று அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்க வேண்டும். இயேசுவை அவர்கள் கைது செய்யவோ, இயேசுவை அவர்கள் அடிக்கவோ, இயேசுவை அவர்கள் கேள்விக்கு உள்ளாக்கோ வருகிற பொழுது அவருடைய பரிவாரங்கள் இயேசுவை காப்பாற்றி இருக்க வேண்டும். அதை செய்யவில்லையே. ஆகவே என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்று இயேசு மிகவும் தெளிவாக பதில் சொல்லி விடுகிறார். அப்போ பிலாத்து மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படியானால் நீ அரசன் தானோ? அப்படின்னா நீ அரசன் தானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கும் ஆண்டவர் சொல்லுகிற பதில் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அரசன் என்பது நீர் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிறது, ரொம்ப அழகாக சிந்திக்க வைக்கிறது. அரசன் என்பது நீர் சொல்லுகிற வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பது என் பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் யாவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்று இயேசு பதில் சொல்லிவிடுகிறார். ஆகவே இயேசு தன்னை ஒரு அரசனாக பார்க்கவில்லை. அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. அப்படியானால் இயேசு அதற்கும் மேல, அதற்கும் மேல, அதற்கும் மேல என்கிற கருத்து இங்கே அழகாக இழையோடுகிறது. அதைத்தான் நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். இயேசு அப்படியானால் என்ன? அரசன் என்பது ஒரு குறைபட்ட ஒரு வார்த்தை தான். என்னால் மக்களை
அடக்கி ஆளுகிற ஒரு தலைவன். தலைவன்கிறதே தமிழ்ல நல்ல வார்த்தை கிடையாது. ஆங்கிலத்தில் லீடர் என்பதை தலைவன் என்று சொல்லுகிறோம். லீடு என்றால் வழிகாட்டுகிறவன் தான். லீட், டு லீடு, லீடர். அப்போ தலைவன் அப்படிங்கிறத நாம சொல்றதா இருந்தா ஹெட்டர் அப்படிதான் நம்ம மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும். அந்த வார்த்தையே சரியில்லை. இது அரசனுக்கும் மேல, தலைவனுக்கும் மேல ஒரு வகையான ஒரு வழிகாட்டி, ஒரு வகையான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வகையான ஒரு முன்னோடி. அந்த பண்பே வேறு. ஆகவே இந்த பண்பு இயேசுவை பற்றிய வெளிப்பாடுகளிலும், இயேசுவை பற்றிய பிறருடைய கூற்றுக்களிலும், இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் அது முழுமையாக வெளிப்படுகிறது. அதனை நாம் கண்டுணர வேண்டும். இன்றைய முதல் வாசகம் தானியேல் நூலில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் ஒரு காட்சி காணுகிறார். அவர் மானிட மகன் பற்றி ஒரு காட்சி காணுகிறார். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் இருந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். யார் இவர்? அந்த காலத்துல யாரோ ஒருவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாசகம், அவர் ஆட்சியுரிமையும் மாட்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும், நாட்டினரும், மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்தே போகாது என்று அங்கு முன்னுரைக்கப்பட்ட அந்த இறைவாக்கு இயேசுக்கு இவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. இயேசுக்கு எவ்வளவு சிறப்பாக பொருந்தி செல்லுகிறது. நாம் அதை பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பணி திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகமும் அழகாக சொல்லுகிறது. இதோ மேகங்கள் புடைசூழ இயேசு வருகிறார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை என்று இயேசுவினுடைய மாட்சியை குறித்து அழகாக சொல்லுகிறது. அவர் அரசருக்கெல்லாம் மேலாக, தலைவருக்கெல்லாம் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசுடைய பிறப்பின் பொழுது மரியாளுக்கு மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில இந்த அரசாட்சி பற்றி வானதூதர் எடுத்து சொல்லுவார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகள் எனப்படுவார், தாவீதின் அரியணையை அரசாழ்வார், யாக்கோபின் அரியணைகள் அவர் நினைத்திருப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று வார்க்கு முன்னுரைக்கப்படும். அத்தகைய பண்பிலே இயேசு எல்கைகளை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து, நாடுகளை கடந்து அவர் அரசாளுகிறார். கோட்டை கட்டி, கொத்தளம் கட்டி நாடுகளை பிடித்து அரசாண்ட அரசுகள் எல்லாம் வீழ்ந்து விட்டன, அழிந்து விட்டன. ஏன் மக்களாட்சி கூட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது. பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் மண்ணை கவுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த 2000 ஆண்டுகளாக இறையரசு வருக, இயேசுவின் இறையாட்சி வருக என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அதற்கு காரணம் இயேசு இதயங்களில் வாழுகிறார். இயேசு நம் எண்ணங்களில் வாழுகிறார். இயேசு நம் வாழ்க்கையில் வாழுகிறார். இயேசுனுடைய விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகின்றன. இயேசுனுடைய சட்டங்கள், அன்பு சட்டம், அது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறது. ஆகவே இயேசுவினுடைய அரசாட்சிக்கு உட்பட்டு இயேசுவினுடைய பிரஜைகளாக, குடியுரிமை மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுவை நம்முடைய இதயத்தின் நாயகனாக நாம் கொண்டாட வேண்டும். நான் அந்த வார்த்தையை தவிர்க்கிறேன், ஏனென்றால் அந்த வார்த்தை அவ்வளவு சரியல்ல. ஆகவே இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக அவரை அனைத்துலகின் அரசராக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து, எல்கைகளை கடந்து எல்லாரும் இயேசுவை கொண்டாடுகிறார்கள். இயேசுவின் அரசு வருக. அவரது அந்த அரசு நம்முடைய இதயத்தில் நல்லாட்சி தருக. அவருடைய பிரஜைகளாகிய நாம் இயேசுவினுடைய இறையாட்சியின் விழுமியங்களாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, அடக்கம், பரிவு, நற்செயல்கள் மற்றும் மன்னிப்பு, சகோதரத்துவம், சமத்துவம், மனிதநேயம், இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்வில் காட்டி நாமும் சான்று பகிர்ந்து வாழ்வோம். ஆமென்.